ஹாய் வீவர்ஸ், சந்தியாராகம் சீரியலில் சீக்கிரமே சாருவோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது புவனேஸ்வரி தானே மாயா நிரூபிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ கோர்ட்டில் ரகுராம் சீனுவோட கேஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ரெண்டு தரப்பு வக்கீல்களும் ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ரகுராம் பக்கம் இருக்கிற வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இதில் இருக்கிற கையெழுத்து சாருதா இருந்தாலுமே யாராவது மிரட்டி கூட இந்த கடிதத்தை எழுத வச்சிருக்கலாம் இல்லையா? இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சந்தேகம் இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீதிபதியும் கண்டிப்பாக இதை நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சாருவோட அப்பா பக்கம் இருக்கிற வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ரகுராம் சாருக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் சாருக்கும் தன்னோட வீட்டு பையனுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரவும் மற்றவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டு கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சாருவை ராத்திரியோட ராத்திரியாக மிரட்டியிருக்காங்க. இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளான சாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட்டை சொல்கிறாரு. நீதிபதியும் என்ன பண்ணுறது, சரியான சாட்சியும் ஆதாரமும் ரகுராம் பக்கமும் சீனு பக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது தான் கரெக்டாக மாயா அந்த பக்கமாக அவங்க சார்பாக என்ன மாதிரியான ஒரு சாட்சி ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ மாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிறதுக்காக நிற்கிறாங்க. அதே இடத்துல புவனேஸ்வரியும் லிங்கமும் நின்றுட்டு இருக்கும்போது ரிப்போர்ட் கேட்குறாங்க மாயா. 10 நிமிஷத்தில் கொடுக்குறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது, எதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட என் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாரு லிங்கம். யார் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, உங்களோட பஞ்சாயத்தெல்லாம் கோர்ட்டில் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு புவனேஸ்வரியும் லிங்கத்தையும் திட்டுறாரு இன்ஸ்பெக்டர். அப்பவும் போகாமல் நின்றுட்டு இருக்கும்போது, இதே மாதிரி நீங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போகலைன்னா கண்டிப்பாக என்னோடய டியூட்டியை செய்ய விடலைன்னு உங்களை உங்கள் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு திட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக புவனேஸ்வரியும் லிங்கமும் அங்கேருந்து போக போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு மாயா எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.